வெல்கம் டு நாகா ஹெல்த் மீடியா. நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இந்த பீர்க்கங்காயில் இருக்குது. பீர்க்கங்காய் நிறைய பேர் அடிக்கடி உணவில் சேர்க்கக்கூடிய காய்கறியில் ஒன்று தான். ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் சிலர் அடிக்கடி உணவுகளை சேர்க்காமல் இருக்கலாம். இந்த வீடியோவில் பீர்க்கங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எதுக்காக இதை சாப்பிடணும், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா 92 கிராம் தண்ணி தான் இருக்குது. கலோரிகளும் கொழுப்பும் ரொம்ப ரொம்ப குறைவு. மற்றபடி இதில் ஏகப்பட்ட தாதுக்களும் விட்டமின்களும் நிறையவே இருக்குது. ஆரோக்கியத்துக்கு அவசியமான அத்தனை உயிர் சத்துக்களும் உள்ளடங்கிய ஒரு காய் அப்படின்னே சொல்லலாம். பீர்க்கங்காய்க்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. மது அருந்துறதுனால ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய நச்சுக்களை இது அகற்றும். குடிப்பழக்கத்தினால கெட்டுப்போன கல்லீரலை புதுப்பிச்சு மீண்டும் புத்துணர்வோடு செயல்பட இந்த பீர்க்கங்காய் பெரிதும் உதவுகிறது. இந்த பீர்க்கங்காயோட சாறு மஞ்சள் காமாலை நோய்க்கு கூட இயற்கையான ஒரு மருந்தா உதவக்கூடியது. இந்த காயில இருக்கக்கூடிய பெப்டைட், ஆல்கலாய்ட் இந்த இரண்டுமே இயற்கையான ஒரு இன்சுலினா செயல்பட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுது. அதே நேரம் ரத்தத்தையும் சுத்தமாக்கக்கூடியது. நீரிழிவு நோயாளிகள் பாசிப்பயிருக்கு மாற்றா இந்த பீர்க்கங்காயை கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்முடைய உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த பீர்க்கங்காயில குறைந்த அளவு தான் கலோரி இருக்கு. கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது வயிறு நிரம்பிய ஒரு எண்ணம் தோன்றும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இயற்கையான காய் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் நம்முடைய வளர்சிதை மாற்றத்தையும் துரிதப்படுத்தும். பீட்டோ கரோட்டின் ஆனது பீர்க்கங்காயில அதிகமான அளவுல இருக்கு. இது பார்வை கோளாறு வராமலும் பார்வை திறனை மேம்படுத்துவதற்கும் பெரிதும் உதவுகிறது. பீர்க்கங்காய் சாறை தினமும் அரை டம்ளருக்கு அளவு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை தெளிவாக இருக்கும். மேலும் கண்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்குறதுக்கும் உதவக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய செல்லுலோஸும் சேர்ந்து மூளை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. சிறுநீர் கழிக்கும் போது உருவாகக்கூடிய எரிச்சலையும் இது கட்டுப்படுத்தும். இந்த பீர்க்கங்காய் எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு தான் அப்படின்றதுனால வயிற்றுல அமில சுரப்பு அளவுக்கு அதிகமாகிறத குறைச்சி புண்கள் வராமலும் தடுக்கிறதுக்கு உதவுது. நம்முடைய ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த பீர்க்கங்காய் ரொம்பவே நல்லது. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீசியம், துத்தநாகம் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது. இது எல்லாமே பீர்க்கங்காயில அதிகமான அளவுல இருக்கு. நோய் தொற்றுகள்ல இருந்து நம்முடைய உடலை காக்கக்கூடிய சக்தி இந்த பீர்க்கங்காய்க்கு அதிகமாகவே இருக்கு. நம்முடைய உடல்ல இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை பராமரிக்கிறதுக்கு இரும்பு சத்து ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு. அதே போல இரத்த சிவப்பணுக்களின் ஒருங்கிணைந்த விட்டமின் B6 அவசியம். இந்த இரண்டு சத்துக்களுமே பீர்க்கங்காயில அதிகமான அளவுல இருக்கு. மூளையில போதுமான அளவுக்கு இரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா மூளை திசுக்கள்ல பாதிப்பு வரலாம். பீர்க்கங்காயானது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடிய பண்புகள் இருக்கு. அடிக்கடி உணவுல பீர்க்கங்காயை சேர்த்து வரும்போது மூளை செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடியதா இருக்கும். நமக்கு வரக்கூடிய சரும பிரச்சனைகள் எல்லாமே குடல் ஆரோக்கியத்தோட தொடர்புடையதா இருக்கும். வாரத்துக்கு 2 முறையாவது பீர்க்கங்காயை உணவுல சேர்க்கும் போது சருமம் நல்ல பளபளப்பாக இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்கு. பீர்க்கங்காயை நீங்கள் வாங்கும்போது அடர் பச்சை நிறத்தில் இறுக்கமான தோலுடையதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. காம்பு பகுதியும் பசுமையாக இருக்கணும். நல்ல கனமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல பீர்க்கங்காய். அதனுடைய தோள்களில் வெடிப்பு நிறமாற்றமோ இருந்துச்சுன்னா அதை வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது. பீர்க்கங்காய் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த ஒரு காய் அப்படின்றதுனால வாங்கி இதை நீண்ட நாட்கள் வைத்திருக்காம உடனே சமைக்கிறது தான் மிகவும் நல்லது. அதிகபட்சம் வேணும்னா இதை 3 நாட்கள் வரை தான் இதை வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேலே வச்சுக்க கூடாது. இந்த பீர்க்கங்காயை கூட்டாகவோ பொரியலாகவோ துவையலாகவோ எப்படி வேணாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன் சாம்பாரில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காயினுடைய தோலில் அதிகமான அளவில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றதுனால துவையலாக அரைச்சி நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி செய்யும்போது பீர்க்கங்காயினுடைய வில்களை வெட்டி பயன்படுத்தலாம். பீர்க்கங்காயில் சூப்பு வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதையெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதோட பீர்க்கங்காய் துண்டுகளையும் சேர்த்து வதக்கி உப்பு காரம் சேர்த்து தொக்கு மாதிரி செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இது கூடலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மேலும் அன்றாட உணவுல இந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கொள்வது சரும செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. இது முகப்பெருக்கள், தொற்றுக்கள், கரும்புள்ளிகள் போன்றவற்றை தடுத்து பளபளப்பான ஒரு மிருதுவான சருமத்தை தருகிறது. பீர்க்கங்காய் விதைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயானது தோல் நோய், தொழுநோய் முதலியவற்றிற்கு பூச்சி எண்ணெயாக பயன்படுத்தப்படுகிறது. தோல் நோயாளிகள் தவறாமல் இதை உணவுல சேர்த்து சாப்பிட்டு வாங்க, விரைவில் குணம் கிடைக்கும்.
வயிற்றில் அமிலச்சுரப்பு அதிகமாவதை தடுத்து வயிற்றில் புண்கள் வராமலும் தடுக்கும். மேலும் உடலை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கும். இப்போ இந்த பீர்க்கங்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெள்ளரிக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் உங்களுக்கு அலர்ஜி கொடுக்கும் அப்படின்னா இந்த பீர்க்கங்காயையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நீங்கள் மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த பீர்க்கங்காயை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த பீர்க்கங்காயில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம நாகா ஹெல்த் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.